வணக்கம் அன்பர்களே. பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 18 இடும்பன்காரி. கொள்ளெடுத்து பரிசை துறையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்னும் திருமலையப்பரை விட்டு வந்து விட்டோம். அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம். வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி சென்றதும் திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக்கொண்டார். இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாயிருக்கிறான். நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான். இவன் உண்மையை யாருடைய ஆள், எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடம்பூர் மாளிகை நடந்த சதிக்கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை. நல்ல வேளையாக குழந்தை சோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம். நம்மால் அறிய முடியாததை குழந்தை சோதிடராவது தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம். என்ன சுவாமி, அரச மரத்தோடு பேசுகிறீங்களா இல்லை உங்களுக்கு நீங்களே பேசுகிறீங்களா என்ற குரலை கேட்டு திருமலையப்பர் திரும்பி பார்த்தார். கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியாள் பக்கத்தில் நின்றான். அப்பனே, நீயா கேட்டாய்? நான் எனக்கு நானே பேசிக்கொள்ளவும் இல்லை, அரச மரத்தோடு பேசவும் இல்லை. இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது, அதனோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றார் திருமலையப்பன். ஓஹோ, அப்படிங்களா? அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா என்றான் அந்த ஆள். அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்குள்ளே நீ வந்து குறுக்கிட்டாய். வேதாளம் மறைந்து விட்டது. போனால் போகட்டும். உன் பெயர் என்ன அப்பனே? எதற்காக கேட்குறீங்க சுவாமி? நடு கொள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினாயே, அப்படிப்பட்ட புண்ணியவனாகிய உன்னை நான் ஞாபகத்தை வைத்து கொள்ள வேண்டாமா? என் பெயர் இடும்பன்காரி சுவாமி என்று இழுத்தாற்போல் சொன்னான். ஓ, இடும்பன்காரியா? எப்போதோ கேட்ட ஞாபகமாய் இருக்கிறதே. இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான். தன்னுடைய விரித்த கைகள் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றை குப்புறுத்தி வைத்து கொண்டு ஒரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான். இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டிக்கொண்டே திருமலையப்பரின் முகத்தை பார்த்தான். அப்பனே, இது என்ன சமிக்கை? எனக்கு விளங்கவில்லையே என்றார் திருமலையப்பர். அப்போது இடும்பன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கர்த்தது. கண்புருவங்கள் நிறைந்தன. நான் ஒன்றும் சமிக்கை செய்யவில்லையே என்றான். செய்தாய், நான் தான் பார்த்தேனே. பரதநாட்டிய சாஸ்திரத்தை திருமாலி முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பதுண்டு. அது மாதிரி செய்தாயே. திருமாலி முதல் அவதாரம் என்றால் என்ன? எனக்கு தெரியவில்லை சுவாமி. விஷ்ணுவை முதல் அவதாரம் தெரியாதா? மச்சவதாரம். மீனை சொல்லுறீங்களா? ஆமாம் அப்பனே, ஆமாம். நல்ல வேலை சாமி, உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணாயிருக்கிறதே. வெறும் மரத்தின் மேலே வேதாளம் தெரிகிறது, என் வெறுங்கையிலே மச்சவதாரம் தெரிகிறது. ஒருவேளை மீன் பேரிலே சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகமோ? சேச்ச, அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதே அப்பனே. அது போனால் போகட்டும். நம்மோடு படகிலே ஒரு வீர சைவர் வந்தாரே, அவர் எந்த பக்கம் போனார் பார்த்தாயா? பார்க்கலாம் என்ன, பார்த்தேன். நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார். உங்களை பற்றி திட்டிக் கொண்டே வந்தார். என்னவென்று என்னை திட்டினார்? உங்களை மறுபடியும் அந்த வீர சைவர் பார்த்தால் உங்கள் முன் குடுமியை சிரைத்து தலையை மொட்டையடித்து. ஓஹோ, அந்த வேலை கூட அவருக்கு தெரியுமா? உங்கள் திருமேனி உள்ள நாமத்தை எல்லாம் அழித்துவிட்டு திருநீற்றை பூசி விடுவாராம். அப்படியானால் அவரை கட்டாயம் நான் பார்த்தே ஆக வேண்டும். அவருக்கு எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா? அவருக்கு புள்ளேருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க. அந்த வீரசைவரை போய் பார்த்துவிட்டு தான் மறுகாரியம் அப்பனே. நீ எங்கே போக போகிறாய்? ஒருவேளை நீயும் அந்த வழி வரப்போகிறாயா? இல்லை, நான் எதற்காக அங்கே வருகிறேன்? திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்குத்தான் போகிறேன். இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கி விட மாட்டாரா? அப்படியானா உடனே திரும்ப அப்பனே. அதோ படகு புறப்பட போகிறது. இடும்பன்காரி திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது. படகு புறப்படும் தருவாயில் இருந்தது. சரி சாமியாரே, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகு துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடும்பன்காரி. பாதி வழியே ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தார். மளமளவென்று அந்த அரச மரத்தின் மீது பாய்ந்து ஏறி கிளைகள் அளந்து இருக்கும் இடத்துக்கு
போய்விட்டார். ஆகையால் இடுமன்காரியின் கண்ணோட்டத்தை அவர் விழவில்லை. இடுமன்காரி நதியின் பரிசில் துறையை அடைந்தான். படகோட்டிகளி ஒருவன், "அக்கரைக்கு வருகிறாயா அப்பா?" என்று கேட்டான். "இல்லை, அடுத்த படகில் வரப்போகிறேன், நீ போ" என்றான் இடுமன்காரி. "அடே, இவ்வளவுதானா? நீ வருகிற வேகத்தை பார்த்துவிட்டு அல்லவா படகை நிறுத்தினேன்" என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான். இதற்குள் அரச மரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை, "ஓஹோ, நான் நினைத்தது சரியாக போயிற்று. இவன் படகு ஏறவில்லை, திரும்பித்தான் வரப்போகிறான். வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மச்சகஸ்தம் பிறை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன். அதன் பொருள் என்ன? மீன். மீன். மீன் சின்னம் எதை குறிக்கிறது? மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா? ஒருவேளை... ஆகா, அப்படியும் இருக்குமோ? பார்க்கலாம், சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடு ஆழ்வார். ஆனால் இந்த காலத்தை பூமி ஆள்வதை காட்டிலும் காடு ஆள்வதே மேலானது என்று தோன்றுகிறது. ஆனால் பொறுத்து பார்க்கலாம். இவைதான் அரச மரத்திலிருந்து அருவமான வேதாளத்திடம் திருமலை சொல்லி கொண்டிருந்தார். விரைவில் அவர் எதிர்பார்த்தபடியே நடந்தது. படகு இடுமன்காரியை ஏற்றி கொள்ளாமலே சென்றது. இடுமன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான். பிறகு நாலா திசையிலையும் துளாவி பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் எங்குமில்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்துக்கடிக்கு வந்து சேர்ந்தான். இன்னும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டான். எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல் அவனுடைய கண்கள் நாலாபுறமும் சுழன்று நோக்கி கொண்டிருந்தன. ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் அண்ணாந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறைத்து கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவர் உட்கார்ந்திருப்பது இடுமன்காரிக்கு தெரிந்திராது. சுமார் 1 நாழிகை நேரம் இவ்விதம் சென்றது. திருமலைக்கு கால்கள் மரத்து போகத் தொடங்கின. நீ வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று தோன்றியது. இடும்பலம் மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாக தோன்றவில்லை. தப்பித்து போவது எப்படி? எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேளாமல் இராது. கேட்டால் இடுமன்காரி உடனே பார்த்து விடுவான். அவனோ இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை செருகிக் கொண்டிருந்தான். அதை தன் பேரை அவன் பிரயோகிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? வேறு என்னதான் செய்வது? பேய் பிசாசை போல் பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டு இடும்பனிய மேலேயே குதிக்கலாமா? குதித்தால் தன்னை வேதாளம் என்று நினைத்து கொண்டு அவன் பயத்தினால் மூர்ச்சை அடைந்து விழலாம் அல்லவா? அல்லது தப்பித்து ஓட பார்க்கலாம் அல்லவா? அச்சமயம் தானும் தப்பி ஓடிவிடலாம். இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தை அவனுடைய சோதனை முடிவடையும் என தோன்றியது. ஒரு ஆள் தென்மேற்கில் இருந்து, அதாவது குழந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்காகத்தான் இடுமன்காரி இத்தனை நேரமாய் காத்திருக்கிறான் என்று திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது. அவருடைய உள்ளுணர்ச்சி தவறாக கூறவில்லை என்பது விரைவிலேயே தெரிய வந்தது. புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரசமரத்தடி உட்கார்ந்திருந்த இடுமன் எழுந்து நின்றான். வந்தவன் முன்னால் இடுமன் செய்து சமிக்கையை செய்தான். அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்து 2 கட்டை விரல்களை ஆட்டி மச்ச சமிக்கையை பிடித்து காட்டினான். அதை பார்த்து இடுமனும் அதே மாதிரி செய்து காட்டினான். "உன் பெயர் என்ன?" என்று வந்தவன் கேட்டான். "என் பெயர் இடுமன்காரி." "உங்கள் பெயர்?" "சோமன் சாம்பவன்." உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன். நாம் எந்த திசையில் போக வேண்டும்? மேற்கு திசையில்தான். எவ்விடத்துக்கு? பகைவனின் பள்ளிப்படைக்கு. திருப்புறம் பையும் அருகில். இறைந்து பேசாத, யார் கதையிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாலா பக்கம் பார்த்தான். இங்கே ஒருவரும் இல்லை. முன்னாலேயே நான் பார்த்து விட்டேன். பக்கத்தில் எங்கு ஒளிந்திருக்கவும் இடமும் இல்லை. கிடையவே கிடையாது. அப்படியானால் புறப்படு. எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால் போ, நான் சற்று பின்னால் வருகிறேன். அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்து போ. ஆகட்டும். வழி நல்ல வழி அல்ல. காடும் மேடும் முள்ளும் கல்லுமாயிருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும். சரி சரி, நீ புறப்பட்டு போ. காட்டு வழியாயிருந்தாலும் யாராவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? தெரிந்தது தெரிந்தது. இடுமன்காரி கொள்ளிடக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான்.
அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான். இருவரும் கண்ணுக்கு மறையும் வரைய ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார். ஆகா, காலம் பொல்லாத காலம். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுள் அருளால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது விஷயத்தை அறிவது. கடம்பூர் மாளிகையை அரைகுறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது. திரும்புறம் பையன் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிரதிவிபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பள்ளிப்படையை கட்டி 100 வருஷம் ஆகிறது. ஆகையால் பாலடைந்து கிடக்கிறது. சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது. கிராமமும் சற்று தூரத்தில் இருக்கிறது. அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள்? இந்த 2 பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமாயிருந்தால் இங்கேயே பேசிக்கொள்வார்கள். காட்டு வழியில் ஒரு காத தூரம் போக வேண்டியதில்லையே. ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம். எதற்காக பிரதிவிபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொல்வானேன்? பிரதிவிபதி யாருக்கு பகைவன்? ஆகா, நாம் நினைத்தது உண்மையாகும் போலிருக்கிறதே. எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள். நாம் மன்னிக்கரையோடும் போகலாம். மன்னிக்கரையில் காடு அதிக அடர்த்தியாயிருந்தாலும் பாதகமில்லை. காடும் மேடும் முள்ளும் கல்லும் நமக்கு என்ன லட்சியம்? அவைதான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்து கொண்டும் திருமலையப்பர் அரச மரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கு நோக்கி போனார். மண்ணியாறு வந்தது. அதன் கரையோடு மேற்கு நோக்கி நடையை கட்டினார். சஞ்சரமில்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திரும்புறம்பயம் பள்ளிப்படை கோயிலை அடைந்தார். அடுத்த அத்தியாயம் முற்றும். வந்துவிட்டோம். அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம். வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி சென்றதும் திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக்கொண்டார். இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாயிருக்கிறான். நம் தட்டில் நுழைந்த